வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. நேற்றே நான் வீடியோ போடணும், சரி எல்லா விஷயங்களும் சேர்த்து பேசிடலாம் அப்படின்ட்டு. பர்த்டே செலிப்ரேஷன் ஏதாச்சும் இருந்திருக்குமா அப்படிங்கிறது உங்களை மாதிரியே நானும் காத்துட்ருக்கேன். அதே டைமில் இந்த இடத்துல கிறிஸ்டோ இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சிம்பிளாக ஒரு அழகாக ஒரு குட்டியாக ஒரு கேக்கு அதில் ஒரு மெழுகுபடுத்தி வச்சு அழகாக ரோட்டில் தான் என்னவா இருந்தாலும் நமக்கு ஒருத்தர் நம்மளை நினச்சி செய்கிறதே ஸ்பெஷல் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு சமயம் இந்த மாதிரி வீடியோ போட்டிருப்பேன், இது ஓல்டு வீடியோ லக்ஷ்மி அப்படிம்பாங்க, பல்பாக போயிடும். நான் கொஞ்சம் ஞாபக சக்தி எனக்கு கொஞ்சம் குறைவு, இருந்தாலும் இது புதுசுன்னு தான் நினைக்கிறேன். அந்த மைண்ட் வைஸ் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இவங்க மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான செலிப்ரிட்டிஸும் விஷ் பண்ணியிருந்தாங்க. சிலரோட விஷை நான் மிஸ் பண்ணியிருக்கலாம், அதையும் நான் சொல்லிக்கிறேன். சிலரோடது போஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக பேசியிருக்கலாம், அது மாதிரி இருக்கும். ஓகேவா. பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து ஹேமா, அப்புறம் நம்மளுடைய ஷாலினி, உண்மையுமே சொன்னோன்னா தாரு, அப்புறம் நம்மளுடைய சாய் பிரமோதிதா அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் எல்லாருமே அழகாக விஷ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே அந்த ஸ்பெஷல் மெமரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் எக்கச்சக்கமான ஃபேன்ஸும் எடிட்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் செலிப்ரிட்டிஸ் தான் போட்டாவே எவ்வளோ தூரம் வரும், அதனால் ஃபேன்ஸ் இது மோஸ்ட்லி சில டைம்ஸ் செலிப்ரிட்டிஸ் போட மாட்டாங்க, அது மாதிரி தான். பட் இது தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து நேற்று ஷூட்டிங் போயிருந்தது, ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ஏதாச்சும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கலாம். எஸ், ஸ்வேதா, அப்புறம் நம்மளுடைய சபரி இருந்தால் கண்டிப்பாக அவரும் போட்டிருப்பாரு, அவர் பிக் பாஸில் இருக்கார். அசாரும் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் இருக்கவங்க பேர் தெரில, ஸோ அவங்களும் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒர்க் ரிலேட்டடாக ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொருத்தரோட நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருக்கும் அப்படின்ட்டு. இது மட்டும் கிடையாது, இன்னும் ஸ்பெஷலாக ஹியூஜ் மெம்பர்ஸ் போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுடைய கங்காவோட குமரனோட தங்கச்சியாக நடிக்கிறாங்களே அப்படி சொல்லிடலாம், அவங்க நம்மளுடைய ஸ்ரீனி, ரொம்ப நாள் ஆச்சு ஸ்ரீனி பற்றி பேசி. அது மாதிரி எக்கச்சக்கமாக அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல, ஜிம் போகிற இடத்துல, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அழகாக மெமரிஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் உட்பட. பிரதர் கூட ஒரு பயங்கரமான ஒரு மெமரிஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க, நிறையா சின்ன வயசு பிக் எல்லாம் போட்டு. இது எல்பியோட பர்த்டேவோட ஸ்பெஷல் அப்படிங்கிறதா. அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ் சைட்லேயும் நிறைய ஆர்பெஞ்சு, வீட்டில் தனியாக கேக் வெட்டுறது அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக நோட்ஸு, வாய்ஸ் நோட்ஸு, பயங்கரமாக கவிதைகள், நிறைய எடிட்ஸு, வீடியோ, அவங்களுடைய ஜேர்னி அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் நேற்று இருந்தது. அந்த திருவிழா இன்னும் முடியல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஒவ்வொருத்தரும் கொண்டாடிட்டுருக்காங்க. நமக்கு தெரியாமல் ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் நடந்திருக்கலாம், அது லேட்டராக கூட தெரியலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளை கொடுக்கல, இருந்துச்சுன்னா சந்தோஷம்தான். ஓகேவா. உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னா, எங்கேயாச்சும் கேக் வெட்டியிருந்தாங்கன்னா லேட்டராக யூடியூப்லேயோ அது மாதிரி எங்கேயாச்சும் வந்துருக்கலாம். ஏன்னா செட்டில் மோஸ்ட்லி பர்த்டே இருந்துச்சுன்னா கேக்கு வெட்டுவாங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். பார்ப்போம், அதை பற்றி அப்டேட்ஸ் எதுவும் கிடைக்கல, அதையும் புரிதலுக்கு சொல்லிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள். பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே நம்மளுடைய எல்பி.